கடவுள் இருக்குது அப்படின்றது ஒரு தகவலா இருக்குதா? ரெண்டு விஷயம் இருக்குது. இருக்குதுன்றது தகவல். அந்த தகவல் மூலியமா இருக்குது உண்மைன்னு எனக்கு புரியுற வரைக்கும் அது தகவல் மட்டும்தான், அது உண்மை கிடையாது. அந்த தகவலை நான் நம்பினா நானே உண்மைன்னு சொல்லிக்கிறேன், சந்தேகப்பட்டா உண்மை இல்லைன்னு சொல்லிக்கிறேன். இப்போ கடவுள்னு ஒன்று பிரச்சனையை எடுத்து வச்சுக்கின்னு கடவுள் பற்றின ஒரு தகவல் எல்லாம் நீங்கள் உங்களோட சொன்ன உடனே கடவுள் பற்றின தகவல் சொன்ன புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு அந்த தகவலில் இருக்கிற தப்புங்கள்லாம் பார்த்துட்டு கடவுள் இல்லைன்றான் ஒருத்தன். ஏன் அப்படின்னா கடவுள் ஒன்று இருக்குது, கடவுள் தான் இந்த பூமியை படைச்சது, கடவுள் தான் இந்த மனுஷங்களெல்லாம் படைச்சது, கடவுள் தான் ஜாதியை படைச்சது, கடவுள் தான் ஏற்றத்தாழ்வுகளை படைச்சது, கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே நான் ஏழையாக இருக்கிறேன், என்ன ஏழையாக இருக்கிறதுக்கு கடவுள் காரணம்னா எனக்கு கடவுள் வேணான்றான் ஒருத்தன். ஒன்றும் தப்பு இல்லையே, இன்ஃபர்மேஷன் தான் ராங்க. கடவுள் இருக்குதா இல்லையான்னு தெரியாத கடவுள் பற்றிய அக்கறையே போய் கடவுள் பற்றின தகவலை எடுத்து வச்சுன்னு தகவலுக்காக சண்டை போடுற மனிதர்கள் தான் அதுதான். ரெண்டு பேருக்குமே கடவுள் இல்லைன்றவனுக்கும் கடவுள் இருக்குதா இல்லையான்னு தெரியாது, கடவுள் இருக்குதுன்றவனுக்கும் கடவுள் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. கிட்ட போய் கடவுள் கேட்டால் தெரியல, அவங்கவுங்க விருப்பம் வந்து ஒன்று இருக்குதுன்னா அவங்கவுங்க விருப்பத்தில் இருக்க முடியும். காற்று அவர்கள் விருப்பத்தில் நினச்சிக்க முடியும், காற்றுன்னா அது அப்படி தான் இருக்குது. நெருப்பு அவங்கவுங்க விருப்பத்தில் நினச்சிக்க முடியும், நெருப்புன்னா அது அப்படி தான் இருக்குது. தண்ணின்னா நினச்சிக்க முடியும், அப்படிதான் இருக்குது. அப்போ கடவுள்னா நினச்சிக்க முடியும், அது அப்படி தானே இருக்கணும். ஏன் ஒன்றும் வரையறுக்கு வரல? இப்போ கொடுக்கப்பட்ட தகவல் தவறான்னா இல்லை, கொடுக்கப்பட்ட தகவல்னால தான் கடவுள் அடைய முடியல. நான் எனக்கு ஒரு கொடுக்கப்பட்ட தகவலும் அவங்க கொடுக்கப்பட்டோம் தகவல் உண்மைதானா, தகவல் சரிதானா அப்படின்னு நான் ஒரு கேள்வியை கேட்கவே இல்லை. பட் காலகாலமாக நம்ம எப்படி செத்துக்கிறோம் அப்படின்னா பெறப்பட்ட தகவல்னால தான் சாவுமே. ஏன்னா மனுஷன்னா செத்துருவான்னு நினச்சிக்கணும், செத்துட்டாங்க துக்கப்படுவோம், அழணும், போய் ஒப்பாரி வைப்போம், அழணும், தூக்கும் போய் போதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம். நான் தான் வேறு மாதிரி தகவல் பெறப்படுறேன், சாவெல்லாம் இல்லை, சமாதி சாதிக்கலாம், மலமூத்திரம்லாம் இல்லாமல் ஒரு மனுஷன் போக முடியும் தகவலை பெறுறேன். கடவுள் ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் பெறுறேன். அதுக்கு எனக்கு ஒரு குரு தேவைப்படுறான், அந்த தகவல் தரத்து ஒரு ஆள் தேவைப்படுறான். அது ரைட் ராங்கலாம் இல்லை, பெருவாரியான மக்கள் ஏற்பட்டு ஒத்துக்கின தகவல் தான் சரின்னு சொல்றது முட்டாள்தனம். நான் போய் அந்த தகவலை ஆராய்ச்சி பண்ணி போறேன். அப்போ நம்ம தகவலை திருத்தி படிக்கவும் தெளிவாக படிக்கவும் சரியாக புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தகவலை தெரியாது தெரிஞ்சுக்கணும்னா கடவுளையும் புரிஞ்சுக்கலாம், வாழ்க்கையும் புரிஞ்சுக்கலாம், என்னையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ என்னை பற்றினா எல்லாரும் சொல்கிற தகவல் கிடையாது. எந்த தகவலையும் நான் மாற்றலாம். என்னை கெட்டவனு ஒருத்தர் சொன்னார்னா நான் நல்லவனா அதை மாற்ற முடியும். நான் தான் கவனமாக இருக்கணும். அப்போ வெறும் தகவல்களால் மட்டும் நம்ம வாழ முடியாது. தகவலை தாண்டி யதார்த்த உண்மை என்ன அப்படின்னு கேட்குற அறிவு எனக்கு வரணும். அப்போ நான் தகவலே ஒன்றும் வாங்காதவன், தகவல் பற்றின அறிவே இல்லாதவன், தகவலே தெரியாதவன் என்ன பண்ணுவான்? ஏழை. ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொரு இன்ஃபர்மேஷனால தான் மாற்ற முடியும். ஒரு தகவலை, ஒரு தவறான தகவலை இல்லை சரியான தகவலை, அது சரியாவோ தகவலோ மாற்றணும், இன்னொரு தகவல் தரணும் இருக்கு. அப்போ இன்னொரு தகவல் தரது தான் என் வேலை. நீங்கள் காலகாலமாக நம்புறீங்க, கடவுள் நம்புறது இல்லை இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் நீங்களே உங்களை குழப்பிக்கிறீங்க, அப்படி ஒன்று கிடையாதுன்னு நான் சொல்லணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு நான் வந்து நீ உன்னை தவிர வேறு யாரும் இந்த உலகத்து அறிவாளி இல்லையாங்களா என்னை பார்த்து கேட்குறாங்க. என்ன மாதிரி எல்லாரையும் அறிவாளியாக உருவாக்க முடியுன்றது என்னோட நோக்கம். என்னை தவிர அறிவாளிலாம் இல்லைன்னா கிடையாது. நீ தான் பெரிய அறிவாளி மாதிரி பேசுங்கிற, உன்னை விட ஒருத்தர் அறிவாளி அப்படி இல்லை. நீங்கள் பெறப்பட்ட தகவலே தவறுன்னு எனக்கு தெரியுது, அதை நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்னை முட்டாளனும் பெரிய அறிவாளின்னு நினச்சிங்கன்னா தப்பு. தகவல் தவறாக இருக்குது. நீங்கள் பெறப்பட்ட தகவல் அந்த தகவல் பரிமாற்றத்தை நீங்கள் எங்கேயும் மாட்டிக்கினீங்க, அதை விட்டுருங்க. நீங்கள் சிந்திங்க, நீங்கள் நல்லா இருங்க. நான் கெட்டு போக சொல்லியே, நான் ஒன்றும் வாழாதுன்னு சொல்லியே. வாழாதுன்னு சொன்னவெல்லாம் சரின்றீங்க, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத இது இப்படி இரு அப்படின்னு சொன்னவெல்லாம் சரின்றீங்க. நீ சுதந்திரமாக இரு, நீ உன் விருப்பமாக இரு, நீ கொண்டாட்டமாக இரு. உன் பிறப்பே கொண்டாட்டத்துக்கானது தான். விலங்குகளை விட நீ கொண்டாட்டமாக இருக்க முடியும், அதுக்கு தான் உனக்கு அறிவு அதிகமாக கொடுத்து. அறிவை அதிகமாக கொடுத்துக்கலாம் கடவுள் நமக்கு. அதை விட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். அது ஓடிங்க எடுக்கும். நம்ம காரில் உட்காந்து காரை ஓட்ட விட்டுருவோம். எதனால் நம்ம விசேஷம் பண்ணுவாங்க? தகவல் தவறாகவும் பரிமாறப்படுகிறது என்பதையும் தகவலாக தர வேண்டிய காலம் இப்பொழுது. நாம் தகவலை தவறாக பெற்று விடுகிறோம். பெற்ற தகவலை சரி என்று கருதுகிறோம். உண்மையில் தகவல் உண்மையானதுதானா என ஆராய்ந்து பார்க்கின்ற மனநிலை
எல்லாருக்கும் வருவதில்லை, எல்லோருக்கும் அந்த மனநிலை அவசியமானது. எனவே தகவலை தகவலாக மட்டும் பாருங்கள். நம்பிக்கை சந்தேகம் என்ற கண்ணோட்டத்தை மறந்து உண்மையை அறியும் வாய்ப்பிருந்தால் உண்மையை அறிந்து தெளிவு பெற்று விடுங்கள். தகவல் என்பது தரப்படும் நபரை பொறுத்து மாறுகிறது. நோக்கத்தை பொறுத்து தகவலை மாற்றித் தரும் வாய்ப்பும் இருக்கிறது. எனவே தகவலை தகவலாக மட்டுமே அறிந்து உண்மையை உணர்ந்து தெளிவாக வாழுவோம். இன்ஃபர்மேஷனை வச்சுன்னு நீங்கள் ஏமாந்து போகாமல் இருக்கிற அளவுக்கு உங்கள் மேலே கவனமாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஆளை நீங்கள் என்ன பண்ணால் உஷாராக பிடிச்சிக்கணும். என் வீடியோலாம் உஷாராக பிடிச்சிக்கணும். நான் இன்னும் சொல்ல வரேன், அது கொஞ்சம் கவனிங்க. நல்லா இருப்பீங்க. சிவயோகி வழங்கும் தகவல் பரிமாற்றம். வணக்கம். வார சத்சங்கம் இந்திய நேரத்துக்கு சாயந்தரம் 6 இல்லை 5லேருந்து 9 இல்லை 10 மணி வரைக்கும். சென்னையில் குதூகலமாக இருக்கும், கூட்டங்கள்லாம் கூட இருப்பாங்க, பேசின்னு இருப்பாங்க, ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி வெளியெல்லாம் போனால் திண்டுக்கல்லே போனால் கூட அந்தளவுக்கு குதூகலமாக இருக்காது. மக்கள்லாம் அப்படியே ரீச்சிட்டாக இருப்பாங்க. இனிமேல் வெளிநாட்டுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப எல்லோ ஸ்டோன் அப்படின்னு ஒரு இடம், ஐடோஹா அப்படின்னு ஒரு இடத்துலேருந்து சத்சங்கம் நடக்குது. 2 ஃபேமிலி சேர்ந்து நம்மளை கட்டின்னு வந்து வச்சுக்கிறாங்க. கடத்தல்னால் நல்ல விஷயம், கள்ளக்கடத்தல் தான் தப்பான விஷயம். பஸ் அப்படின்னா கடத்தல், ஒரு செயலை இன்னொரு தகவல் ஒன்று கடத்தினா அது பேருன்னா கடத்துறது. ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு கடத்துறது, பாஸ் பண்ணுறது, இன்னொருக்கு இப்படி வாங்கி அப்படி கொடுக்குறது. அப்போ கடத்துன்றது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ என்னை வந்து அமெரிக்காவுக்கு கடத்தின்னு வந்துக்கிறாங்க, ஆனால் தப்பு கிடையாது. டிக்கெட் போட்டாங்க, என்னை கடத்தின்னு வந்துட்டாங்க. கள்ளக்கடத்தல் பண்ணாங்க, தப்பு தானமாக பண்ணாங்க. கடத்தின்னு வந்து என்னை மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த கடத்தல் கள்ளக்கடத்தல் ஆகிடும், வேறு எதுவும் ஆகிடும். ஆனால் கடத்தல்ன்ற ஒரு வார்த்தை என்ன கிடையாது. மனிதன் காலகாலமாக அவனுக்கு புரிஞ்சதெல்லாம் இன்னொருத்தர் கடத்தினே வந்துக்கிறான். யாரோ ஒருத்தன் சிக்கி முக்கி கல்லை வச்சான், நெருப்பு வந்தது, பத்துச்சு, எரிஞ்சுது. இன்னொருத்தன் பார்த்து கற்றுனா, இன்னொருத்தன் சொல்லி கற்றுனா, மற்றவங்களும் அதே மாதிரி அந்த கல் எடுத்து தேய்ச்சோம், எல்லோரும் நெருப்பு வந்தது. யாரோ ஒருத்தர் சுட்டு சாப்பிட்டாரு பார்த்தோம், நம்மளும் சுட்டு சாப்பிட்டோம், நல்லா இருக்குது. இப்போ சுட்டு சாப்பிட்றது நல்லா இருக்குன்னு சொல்லி ஆளாளுக்கு எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போகிறோம், யார் வீட்லேயோ அவங்க வீட்டில் காஃபி குடிக்கிறாங்க, நம்ம கொடுக்குறாங்க. அந்த காஃபி பேர் கேட்குறோம், அவங்க ஏதோ ஒரு பிராண்டு ஒரு பேர் சொல்கிறாங்க, அந்த காஃபி நம்ம வாங்குகிறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஒரு வீட்டுக்கு போய் தகவலை கடத்தின்னு வந்துட்டோம் நம்ம. இல்லை அவங்களே கடத்துறாங்க. அந்த காஃபி குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாம் நம்ம வீடியோலாம் பார்த்துக்கிறோம், டிவியெல்லாம் பார்த்துக்கிறோம். டிவிலெல்லாம் நாடகம், சினிமா, ட்ராமா, புத்தகங்கள், பாட்டு, கவிதைகள், இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு தகவலை உங்களுக்கு தருது. தகவல் கடத்துறதுக்கு ஊடகமாக ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கிறாங்க. ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நண்பராக, இதை எதிரியாக கூட இருப்பாங்க. எதிரி கூட உங்களுக்கு தகவல் கடத்துவார். ஸோ இந்த கடத்தல் பற்றி பேசுறது தான் இன்றைக்கி நம்ம வந்து தகவல் பரிமாற்றம் அப்படின்னு ஒரு தகவல். ஏன் அப்படிங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துன்னுக்கிறோம். கற்காலம் வந்தது, அது கற்காலம் வரும். அவன் கருவிகளெல்லாம் கண்டுபிடிச்சான், அது கருவிகளோட காலம். அவன் அறிவு ஜீவிதமாக மாறினே வந்தான். பொருள்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சான். அப்போ பொருள் மயக்கம் ஏற்பட்டது, பணம் அது இதெல்லாம் வந்தது, கண்டுபிடிச்சி வாழ்ந்துக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னா, தகவல் பரிமாற்றமே பணம் அப்படின்னு ஆகிக்கிறது இப்போ. அதனால தான் அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க.
இப்போ ஒரு விவசாயிக்கு கிடைக்காது. எப்பவுமே விவசாயம் தான் முதல் வேலை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற தோதுண்டு பின் செல்பவர் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த விவசாயி கூட நிலத்தை விற்றுவிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்து ஐடி பிஸ்னஸ் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி வர்றாரு, நிலத்தை விற்றுட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு வளர்ந்துருக்குது. உண்மையும் கூட தான். ஒரு ஐடி பிஸ்னஸில் வேலை செய்கிற வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை ஒரு விவசாயியோ இல்லை மற்ற தொழில் செய்யணும். ஏன் டாக்டர் கூட அப்படி வாழலை, மருத்துவம் பார்க்குற டாக்டர் அப்படி வாழலை, இன்ஜினியரிங் படித்தவங்க கூட அப்படி வாழலை. இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்க தான் போகிறாரு. ஒரு ஐடி பக்கம் தான் திரும்புகிறாரு. அந்த பக்கம் தான் போக அவருக்கு பிடிக்கவும் செய்யுது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது, தகவல் முக்கியமானது அப்படின்னு ஆகிட்டோம். எல்லாரும் தகவல் மேலே அக்கறை ஆகிட்டோம். தகவல் மேலே எல்லாருக்கும் அதீத அக்கறை. அப்போது தகவல் பரிமாற்றம்ன்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கறது நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னா எது சரி எது தப்பு. இப்போது கற்காலம் வந்தது, மனிதனுக்கு அறிவு வந்தது, மொழி மாற்றம் வந்தது. மொழின்னு ஒன்று வந்தது இல்லை, அதுவே தகவல் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம். மொழி இல்லைன்னா தகவல் இல்லை. காட்டில் ஒரு விலங்கு இருக்குது அப்படின்னா இன்னொரு விலங்கு, அங்கே இந்த இடத்துல விலங்கு இருக்குது வேட்டையாடுவாங்கன்னு இன்னொரு நண்பர்களை கூப்பிடுறதுக்கு சங்கேத மொழிகள் சத்தங்கள்லாம் எழுப்பினது தான். விதவிதமான சத்தங்கள்லாம் எழுப்போம். விசில் அடிக்கிறது, கூவுறது, கை தட்டுறது, இங்கே ஒன்று இருந்து நீ சூசுன்றது, ஆளை பார்த்து அந்த பக்கம் வருதுன்றது, இது மாதிரிலாம் சொல்லி தான். அப்போது ஒரு வேட்டையாடும் போதே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இங்கே வேட்டையாடுறதுக்கான ஒரு உயிரினம் இருக்குது, இதை நம்ம வேட்டையாடலாம், நீ அந்த பக்கம் வா நான் அந்த பக்கமாக கூட்டம் சேர்ந்து தான் ஒரு விலங்கு வேட்டையாட முடியும் போது தகவல் பரிமாறுறது. 1 to 1 தகவல் பெற வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. மனுஷன் உணவுக்காக, உணவு போராட்டத்துக்காக வேட்டையாட வேண்டிய சூழ்நிலை இதுதான். இன்றைக்கி ஒன்றா வளர்ந்து விட்டு சொல்லலாம், நாங்கள் சைவம் சாப்பிடுவோம், நெல் தான் சாப்பிடுவோம், அரிசல்லாம் இல்லை. அது கூட வேட்டையாடுறது தான். நிலத்தை திருத்தி அதில் ஒரு விதையை போட்டு அது அறுவடை பண்ணி, அப்போ அதுக்கான தகவல் வேணும். அப்போ தகவல் வேணும்னும் போது தகவல் எப்படி தரலாம், இதெல்லாம் கொடுத்தா நல்லது. காலங்கள்லாம் அப்போ தான் பகுத்து பிடிச்சி அறிவெல்லாம் தகவலை தரணுன்றதுனால தான் அறிவே வளர்ந்தது. அப்போ அவன் தகவலை தரான். இந்த காலத்தில் மழை பெய்யுது, இந்த காலத்தில் வெயில் இருக்குது, கிளைமேட்லாம் எப்படியெல்லாம் மாறுது, இப்போ போட்டால் முளைக்குது, இப்போ போட்டால் முளைக்கலை, இப்போ நம்ம அறுவடை பண்ணலாம், இப்போ நம்ம அறுவடை பண்ணக்கூடாது. இதெல்லாம் பிற்காலங்களில் அது மாதிரி சொல்லி இதை சொல்லி வச்சா போதாது, நாலு காலத்தில் மறந்துடக்கூடாது, கடத்தப்படணுன்றதுக்காக வேண்டி எழுதி வைக்கிறது இப்படிலாம் போச்சு. ஆனால் அதுங்கெல்லாம் பெருசாக ஃபேமஸ் ஆகலை, எல்லாருக்கும் வரல. அந்த காலத்தில் கடவுள் சார்ந்த புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போல்லாம் நான் ஒருத்தவங்க கடவுள் பார்த்ததாகவும், கடவுள் மேலேருந்து குச்சி ஒரு தோட்டத்தை உருவாக்குறதாகவும், அது ஆம்பளை ஒருத்தர் முதல்ல செஞ்சதாகவும், அம்மா அது அவங்ககிட்ட எலும்பு பொம்பளை செஞ்சதாகவும் கொடுக்கப்பட்ட தகவலை வச்சுன்னு அதை உண்மைன்னு அப்படின்னு இன்ன வரைக்கும் சண்டை போட்டுக்கணும். ஆதி மனிதன் யாருன்னா ஆதாம் தான். யாரும் ஒன்றா கேளுங்க, இவன் பார்த்த மாதிரியே சொல்லுவான். முதல் மனிதனுக்கு பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறான். யாருன்னா பின்னாடி வந்த தகவல் தந்த ஒரு மனிதன். ஸோ ஒரு மனிதன் கொடுத்த தகவலை வாங்கி அதை உண்மைன்னு வச்சுக்கின்னு இன்ன வரைக்கும் அதை சண்டை போட்டுக்கிறோம். நம்ம 10 பேர் 10 தகவல் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் ஒரு தகவலை ஏற்றுக்கணும். நான் பெற்ற தகவல் தான் சரின்னு இன்னொருத்தர் தப்புன்றோம், அவர் பெற்ற தகவல் சரின்னு அவர் என்ன தப்புன்றாரு. 2 பேரும் தகவலுக்காக சண்டை போட்டுக்கிறோம். அது ஒரு தகவல், அது ஒரு மெசேஜ். உண்மையிலேயே ஒரு மனுஷன் இருந்திருப்பான், அவனுக்கு ஒரு பேர் இருந்திருக்கும், இல்லை கட்டி போது தேவையில்லாத தகவல் நம்ம தெரியத்தில்லை. தகவல் மேலே பெரிய அக்கறை. அப்போது அந்த அக்கறையோட உச்சகட்டம் என்னடான்னா, இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் தான் மெயின், இன்ஃபர்மேஷன் தான் மேஜரு, இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை. உன்னை பற்றின இன்ஃபர்மேஷன் ரொம்ப அவசியம். என்னென்னா ஒரு ப்ராடக்ட்னா மேலே ஸ்டிக்கர் இருக்குது, ஒரு பொருள்னா அதோட வேல்யூ இருக்குது, அபவுட்னு போட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயில் சொல்லி வச்சுக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்ட்டு இன்றைக்கி காசாகவும் மாறிச்சு. இன்ஃபர்மேஷன் மேட்ருன்றதுனால வேண்டி எங்கெங்கே என்னென்ன இருக்குது, எங்கெங்கே கனிம வளங்கள் இருக்குது, அதை எப்படி கையாளுறது, இல்லை வியாபாரத்தை எப்படி செய்யலாம், வியாபாரத்தை எப்படியெல்லாம் கையாளலாம் அப்படின்னா, அப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷனை எப்படி டெவலப் பண்ணலாம், எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், எப்படி வாங்கினா அது எப்படி திருத்தலாம், எப்படி திருத்தாமல் இருக்கலாம் அப்படின்லாம் தெரிஞ்சின உடனே அந்த துறை பெருசாக வளர்ந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் வாங்கி பெரியலாம் வர்றாரு, முடியுது. யாரோ ஒரு பொட்டி கடை வச்சுக்கிறாரு, அவங்க அங்கே போய் கடையில் போய் வாங்குறதுக்கு அவருக்கு அங்கே பொட்டி கடை வச்சுக்கிறாருன்ற இன்ஃபர்மேஷனை உலகத்துக்கு சொல்லணும். அங்கே எல்லாம் அங்கே யாரும் வரமாட்டாங்க. ஒரு பூக்கடை, ஒரு பூன்னா வாசனை வரும், அது வாங்கிப்பாங்க. ஒரு கருவாடு கடைன்னா வாசனை வரும், வாங்கிப்பாங்கன்னா கூட கருவாடு சாப்பிட்டா நல்லது, அதில் விட்டமின் டி இருக்குது,
கருடு சாப்பிட்றதுனால ஆண்மை பெருகும் இப்படிலாம் சொன்ன உடனே கருடு வாங்கிறதுக்கு நிறைய பேர் போவோம். அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நீங்கள். இல்லைன்னா அது இது நாகிறேன்னு இருக்கிறான். அப்போ மனிதனுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஆரம்ப கட்டத்துலேருந்தே தகவல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டுபிடித்த ஒரு மனிதன் இன்னொருத்தருக்கு அதை விளம்பரப்படுத்துகிறான், புரிய வைக்கிறான், சொல்கிறான். இந்த மாதிரி சொல்கிறதே ஒரு வேலையை வச்சுக்கிறான். அதனால எல்லாம் நடந்துன்னு இருக்குது. அப்போ இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானதாக மாறினோடனே இன்னைக்கு அதனால தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்களாம் பெரிய இடத்துல இருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுன்னா ரகசிய தகவல் இல்லை, தகவல் கொடுக்குறதே அது ரகசியமானதான் ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி சில தகவலை சொல்லாமே இருக்கலாம். சிலது பற்றின விஷயத்த சிலருக்கு சொல்கிறது இல்லை, சொல்லவும் கூடாது. ரகசியமாக வச்சுக்கலாம். ரகசியமாக தகவலை பெற்று நான் மட்டுமே வச்சுப்பேன். சில ஏஜென்சி தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கும், அவனுக்கு தரமாட்டான். ஒரு வீடு வாடகையோட போடணும்னு ஒரு போர்டு போட்டிருப்பார் ஒருத்தர், ஃபோன் நம்பரை போட்டு வைப்பார். அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போர்டை முதல்ல எடுத்துடுவான். அது மாதிரி ஒரு 10 போர்டு எடுத்துகிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். மாதிரி வாடகை என்னை நீங்கள் சந்திக்கலாம். அதுக்கு ஒரு மாதத்துலேருந்து ஏதோ ஒரு கூலியை நிர்ணயிச்சு இப்போ இன்ஃபர்மேஷன் மட்டுமே பிஸ்னஸ்ன்னு ஆயிடுச்சு. எல்லாரும் இப்படி தான் ஆகிட்டோம். உழைக்கிறது இல்லைன்னு ஆகிட்டான் நிறைய பேர். எதுக்கு முட்டால் தான் வேலை செய்வான்ற மாதிரி ஆகிட்டான். ஸ்மார்ட் ஒர்க்குன்றான். இப்போ இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க்கு. பல்லு வலிக்க ஆகணும், சாதம் அள்ளி சாப்பிட்டாகணும், பல்லுக்கு வேலை கொடுத்தாகணும், கண்ணுக்கு காது மூக்குக்கு வேலை கொடுத்தாகணும், காலுக்கு வேலை கொடுத்தாகணும். இப்போ அப்படி இல்லை. 92 ஒரு புத்தகம் வச்சேன் நான். அந்த கதையில் சொல்லிடுறேன். வருங்கால மனிதர்கள் தலை மட்டும் பெருசாக இருக்கும், உடம்பெல்லாம் சின்னதாகிடும். ஏன்னாக்கா அவன் எவனுமே தலையில் தான் வேலை செய்வான். கண்ணில் பார்த்து ரிச்செல்லாம் ஆன் பண்ணிவிடுவான். கண்ணில் பார்த்தானாவே எல்லாம் நந்துடும். கண்ணிலேருந்து ஒரு ரேஸ்லேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு தலையே பெருசாகிடும். அவன் சிந்திப்பான், அவனுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அதனால் அவனுக்கு கைகள்லாம் தேவைப்படாது. அதனால் கையெல்லாம் சுருங்கி போய் தலை மட்டும் இருக்கும். காமிக்ஸ் இது. அப்புறம் நான் நிஜமே நினச்சிருந்தேன் அப்படி ஆகும் போலன்ட்டு. தெரியல, நாளைக்கு அந்த மாதிரி ஆனாலும் ஆகலாம் நினச்சேன். ஏன்னா முழுசுமே தகவல் தான் அப்படின்னு போகுது. இப்போ தகவல் பரிமாற்றத்தினால உலகம் வளர்ந்துருக்குது, போயிருக்குது, எல்லாம் போயிருக்குதுன்னா ஆனால் உண்மைதானா சரிதானா அப்படின்னு கேட்டால் சரி தப்புலாம் இல்லை. நம்ம ரெண்டுமே பேசி பார்ப்போம். ஏதோ ஒரு தகவல் எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஏதோ ஒன்று சொன்னாங்க. கடவுள் இருக்குது அப்படின்றது ஒரு தகவலா இருக்குதா? ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ இருக்குதுன்றது தகவல். அந்த தகவல் மூலயமா இருக்குது உண்மைன்னு எனக்கு புரியுற வரைக்கும் அது தகவல் மட்டும்தான், அது உண்மை கிடையாது. அந்த தகவலை நான் நம்பினா நானே உண்மைன்னு சொல்லிக்கிறேன், சந்தேகப்பட்டால் உண்மை இல்லைன்னு சொல்லிக்கிறேன். இப்போ கடவுள்னு ஒரு பிரச்சனையை எடுத்து வச்சுக்கின்னு கடவுள் பற்றின ஒரு தகவலெல்லாம் நீங்கள் உங்களோட சொன்ன உடனே கடவுள் பற்றின தகவல் சொன்ன புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு அந்த தகவலில் இருக்கிற தப்புங்கள்லாம் பார்த்துட்டு கடவுள் இல்லைன்றான் ஒருத்தன். ஏன் அப்படின்னா கடவுள் ஒன்று இருக்குது. கடவுள் தான் இந்த பூமியை படைச்சது, கடவுள் தான் இந்த மனுஷங்களெல்லாம் படைச்சது, கடவுள் தான் ஜாதியை படைச்சது, கடவுள் தான் ஏற்றத்தாழ்வுகளை படைச்சது, கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே நான் ஏழையாக இருக்கிறேன், என்ன ஏழையாக இருக்கிறதுக்கு கடவுள் காரணம்னா எனக்கு கடவுள் வானான்றான் ஒருத்தன். ஒன்றும் தப்பு இல்லையே, இன்ஃபர்மேஷன் தான் ராங்க. இப்போ கடவுள் இருக்குதா இல்லையான்னு தெரியாத கடவுள் பற்றி அக்கறையே போய் கடவுள் பற்றின தகவலை எடுத்து வச்சுன்னு தகவலுக்காக சண்டை போடுற மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே கடவுள் இல்லைன்றவனுக்கும் கடவுள் இருக்குதா இல்லையான்னு தெரியாது, கடவுள் இருக்குதுன்றவனுக்கும் கடவுள் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஒரு தகவல் பெறப்பட்டு அந்த தகவலை இப்படியெல்லாம் சொன்னதுனால வேண்டி தகவலில் இருந்த தப்பு இல்லைனால தகவலே தப்புன்னு ஆயிடுச்சு. அதாவது அதோட மெயின் முக்கியமான மையப்பகுதியே தப்பு அப்படின்னு ஆயிடுச்சு. ஒருத்தனுக்கு மையப்புள்ளி உண்மை ஏதோ இல்லையோ தகவல்லாம் சரின்னு நினைக்கிறான். நான் பொட்டு வச்சுக்கலன்னா பக்தி உள்ளவன், கரிமீன் சாப்பிடலன்னா பக்தி உள்ளவன், நான் குடிக்கலன்னா பக்தி உள்ளவன், அப்போ தான் நான் சிவயோகி, அப்போது அதுவும் ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் செஞ்சாக்கா இதுவரை இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரியாது. அந்த இன்ஃபர்மேஷனில் அவ்வளோ உள்ள இருக்குது. நன்னது தானே சொல்லியிருப்பா, பெரியவா எதுக்கு சொல்லியிருப்பா, நல்லது தானே சொல்லுவேன். தாலி கட்டினா தான் பொண்டாட்டி, வெற்றி போட்டால் தான் பொண்டாட்டி, ரிஜிஸ்டர் பண்ணால் பொண்டாட்டியே தாலி கட்டினா நான் தாலி கட்டி பொண்டாட்டியை கூட வாழ்ந்துனே இருந்தேன். சிங்கப்பூரில் போய் அந்த பாஸ் வாங்குறதுக்கு போனால் இல்லை சர்டிஃபிகேட் கொடுன்ட்டான். அப்புறமா போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இப்போ தான் 2 வருஷம் முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, ரிஜிஸ்டர் மேரேஜ். நான் 95 கல்யாணம் ஆனவன். அப்புறமா 95 தான் கல்யாணம் ஆச்சுன்றது சாட்சி கொடுங்கண்ணா. அப்புறமா அது 2 பேர் இட்டு போக வேண்டியதாச்சு, இவங்களாம் கல்யாணத்துக்கு வந்தவங்க அப்படின்ட்டு. அப்புறமா ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாங்க. அப்போ கல்யாணன்றது தாலி கட்டுறது இல்லை, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வாங்குறது தான்.
அப்போ நாட்டுக்கு நாடு, ஆளுக்கு ஆள், இடத்துக்கு இடம், இன்ஃபர்மேஷனே மாறி போயிடுச்சு. நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொன்னால் நான் எப்படி ஒத்துக்கிட்டேன்? ஒரு பேப்பர் கொடுன்றான். அந்த பேப்பர் யாருக்கு கொடுக்குது? நானே எழுதி கொடுத்தா ஒத்துக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு இடங்குதுன்றான். அங்கே போனால் அப்போ எல்லா வியாபாரமும் இங்கே தான் நடக்குது. அப்போது தகவல் சார்ந்த வியாபாரங்கள் அதிகமாகினே போகுது. எல்லாமே ஒருத்தர் பற்றின ஒரு உண்மையை இப்போ நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்றதுக்கு சாட்சி பாஸ்போர்ட் இல்லைன்னா நான் இல்லை, பேப்பர் இல்லைன்னா நான் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே நான் இருக்கிறேன். ஆனால் என்கிட்ட பாஸ்போர்ட் தான் இல்லை. அதனால் நான் யாரும் இல்லை. இப்போ நான் இந்தியன் ஒத்துக்க மாட்டான். நீ மனுஷன் தான், அதெல்லாம் ஓகே. நான் எப்படி இந்தியன் ஒத்துக்க முடியும்? நீ இங்கே பிறந்து இங்கே வந்தவனா கூட இருக்கலாம் தானே? இல்லை வேறு எதனா ஒரு நாட்டில் பிறந்து வந்து சந்தில் வந்து உள்ள போயிட்டு இருக்கலாம் தானே? நீ இந்தியன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணு? நீ எனக்கு பேப்பர் கொடுன்றான். நான் ஒரு மனுஷன், நாங்கள் இந்தியன். ஆனால் என்ன தான் முக்கியமாயிடுச்சு, இப்போ இன்ஃபர்மேஷனு வடிவம் வாங்கி தாங்கி வருது. எப்படிறான்னா நெட்டில், பேப்பரில், கார்டில் ஃபார்மெட்டு நிறைய வச்சு இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி, எப்படி வந்து மத நூல்கள்லாம் இருந்ததோ, கடவுளுக்கு வந்து கடவுள் இருக்குது அப்படின்றதுக்கு எதிராக ஆதாரம் அப்படின்னு கேட்டால் பைபிளு இல்லை குரானு இல்லை மற்ற மத நூல்கள் தான். ஒரு கூட்டமே உருவாக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போ என்னடான்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இருக்குது இல்லைன்னா கடவுள் தான். கட்டுறதுனால ஆய பயனென்கொள் வாளறிவான் நற்றால் துறையர்னா வாளறிவான்னு ஒருத்தன் புக்கை எழுதி வச்சுக்கிறான். புக்கை படிக்கிறது தான் கடவுள். கடவுளை பார்த்துட்டேன்னா புக்கை பார்த்துட்டேன்னு அர்த்தம். மத நூல் தான் கடவுள்ன்றான் ஒருத்தன். அதை படிக்கிறதா தான் நீ கடவுள் தெரிஞ்சுக்கிற. கடவுள் கூட பேசுவாருன்றான். கடவுள் கூட பேசலாம், கடவுளை கூட வாழலாம். என்னடா அது புக்கை படி, அது கடவுளை படிச்சுன்னா உனக்கு புரியுதுல. அப்போ என்ன பண்ணுற நீ? அப்பா கடவுளை கூட பேசுகிற. கடவுள் தான் சொல்லிட்டு போகிறாரு அவன் மூலியமா. ஒருத்தர்கிட்ட கடவுள் சொல்லிடுறாரு, நீ இப்படி சொல்லு இந்த உலகத்துக்குன்ட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்போது இந்த புக்குங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த காலத்துலேருந்து வச்சுங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? பாஸ்போர்ட்டு அது இதுன்ட்டு பார்த்தா தான் மனுஷன் இருக்கிறான். ஆனால் அவன் யாருன்னு சொல்கிறதுக்கு அவன்கிட்ட என்ன வேணா? ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் சேர்ந்து ஒரு கார்டாக மாற்றி ஒரு அட்டையாக வச்சுருக்கணும். மற்றபடி அவர் மூலையில் வச்சுங்கிறாரு. ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு 2 பேர் அவர் ஆமாம் தான் சொல்கிறதுக்கு, தகவல் சொல்கிறதுக்கு இன்னும் 2 பேர் இருக்கணும் சாட்சிக்கு. ஆமாங்க. சிலதான் ஜாதி சர்டிஃபிகேட்லாம் வாங்கினா பக்கத்தில் ஒரு 10 பேர்கிட்ட ஊரில் இருக்கிறவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். இவர் அம்மா இந்த ஜாதி சேர்ந்தவர் தானே. இது எடுத்துன்னு போய் அந்த ஊரில் இருக்கிற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் விஓ கொடுக்கணும். அவர் ஆர்ஐ கொடுக்கணும், அம்மா கலெக்டர் கொடுக்கணும். இந்த பேப்பர்லாம் இல்லைன்னா நான் ஜாதி கிடையாது, நான் மனுஷன் கிடையாது, நான் நாடு கிடையாது. அப்போ இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ணி ஒரு பக்காவாக ஒரு பதிவேடாக மாற்றி பேப்பராக கொடுக்குறதுன்னு ஒரு பக்கமும் மாறி, அதனால் வியாபாரம் நல்லா ஓடுது. நான் சாப்பிட்டேனா இல்லையா, நான் வாழ்கிறேனா இல்லையான்றதெல்லாம் விட நான் அடையாளப்படுத்தப்பட்டேனா இல்லையா, எந்த அங்கீகாரமும் அடையாளமும் இல்லாமல் எல்லா ஜீவராசியிலும் வாழ்ந்துட்டு போயிடுது. ஒரு சிங்கம் காட்டில் பிறகுது வாழுது, மான் பிறகுது வாழுது சாகுது, 2 குட்டி போடுது, கொண்டாடுது போகுது. மானுக்கு ஒரு பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது. மனிதன் எங்கே தகவல் போயிடுச்சின்னு கேட்டால், அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சான்ல, அதான் ஃபஸ்ட்டு முதல் தகவல் அறிக்கை. நான் பிறந்தவொடனே எனக்கு ஒரு பேர் வச்சாங்களா, அதை வச்சுருந்தேன். நான் யார் என்ன போனால் நான் யாருன்னா நான் தாங்க சிவா, சிவயோகின்னு இப்போ மாற்றிக்கினேன், சிவகுமார்னு இருந்தேன் நானே சொல்லணும். இல்லைன்னா புக்கோ ஏதோ பண்ணி வச்சுக்கிறோம். என்ன ஒத்துக்க நான் எத்தனை புக்கு எழுதிக்கிறாரு, ஓசு நிறைய புக்கு எழுதிக்கிறாரு, அதனால் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார். நீ என்ன எழுதிக்கிற? என்ன புத்தகம் எழுதுறதுக்கு நான் வாழ்கிறேன், அதுக்கு புத்தகம் எழுதிருன்னா ஒருத்தன் வாழ்கிறான், கொண்டாட்டமாக இருக்கிறான், அது சர்டிஃபிகேட் வேணும், தேவையில்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை, சர்டிஃபிகேட்லாம் இல்லை, நீங்கள் வாழல, அப்படி தான் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் நீங்கள் என்ன இல்லைன்னா என்ன இல்லை, நீங்கள் உங்களை பற்றின தகவலை தாங்கி நிற்கிற ஏதாச்சும் ஒன்று, ஏதோ ஒரு வடிவம் இருக்கணும். பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஐடி கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ரேஷன் கார்டாக இருக்கலாம், கரண்ட்டு பில்லாக இருக்கலாம், எதனா ஒன்று வேணும். இல்லைன்னா அந்த நாட்டில் தர ஐடி கார்டு, இப்போ நம்ம ஊரில் தர ஆதார் கார்டு மாதிரி தரலாம். அப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் முக்கியம் ஆயிடுச்சு, தகவல் மட்டும்தான் முக்கியம் ஆயிடுச்சு. மனுஷன் தருதலையாக இருக்கலாம், ஆனால் தகவல் நல்லா இருக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், மனிதர்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா, என்னை பற்றின தகவலில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நான் குடிகாரனாக இருக்கலாம், ஆனால் நான் குடிகாரன் யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த இன்ஃபர்மேஷனில் என்ன பண்ண முடியாது, நான் வெளியா கட்டுவோம். இன்ஃபர்மேஷனை பக்காவாக வச்சுக்கணும், தகவலை பக்காவாக வச்சுக்கணும். அப்போது நான் நல்லவன் ஒரு வேஷம் கட்டிக்கணும், நல்லவனுக்கான சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருக்கணும். என்னை பார்த்தா யாரும் என்ன சொல்லணும்னா ஒரு நல்லவர்னு சொல்லணும், அப்படி வாழணும். நான் வாழ்க்கை எனக்கு வேறு மாதிரி இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தகவல் எப்படி இருக்கணும்னா, என்னை பற்றின உங்கள் பேப்பரில் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும்.
இவர் பார்த்தா ஒரு நல்லவருங்க, எந்த பிரச்சனைக்கும் 9 போனாது போவாது, ஒரு கேஸு கோர்ட்டு வக்கீல்கள்லாம் போனதில்லை, ரொம்ப நல்ல மனுஷன், குடிக்க மாட்டார், எல்லா பொம்பளையும் பார்ப்பார். ஆனால் அவர் நல்லவர், ஒரே மனைவியோட வாழ்கிறாரு. ஏன்னா பார்க்குறது இன்ஃபர்மேஷனில் இல்லை. அது யாரும் என்ன பண்ணல, நோட்டீஸ் பண்ணி எழுதி வைக்கல, குடிச்சத எழுதி வைக்கல, திருதனம் பண்ணுறத எழுதி வைக்கல, எப்போ அசிங்கம் பண்ணார்ன்றத எழுதி வைக்கல. இல்லைன்னா இப்போ ஒரு மனுஷன் இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்பு எல்லாம் சமூக வலைதளங்கள்லாம் நிறைய வந்துட்டு முன்னே இன்ஃபர்மேஷன்லாம் தாறுமாறாயிடுச்சு. எதுவும் வந்தாலும் எல்லாருக்கும் தெரிய வருது. நான் யாரும் ஒரு பொம்பளை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்னாவே, ஏன் இந்த பொம்பளை நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா, தகவல் அசிங்கமாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல வாழ்ந்தாகணுன்ற ஒரு கூட்டம் உருவாகுது. அப்போ தாறுமாறாக வாழ்கிற கூட்டம் ஒன்று உருவாகுது. இந்த மத ஒழுக்கத்தை கடந்து ஒரு கூட்டம் உருவாகுது. இப்போ நான் அந்த பக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆளுன்ற மாதிரி என்ன பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு ஆள் உருவாகும். இப்போ இன்ஃபர்மேஷன் ஒருத்தரை பற்றின ராங்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டா அந்த மனுஷன் வாழ்க்கையில் வாழ முடியாது. அப்படி ஆயிடுச்சு. அவன் வந்து கெட்டவன் அப்படின்ட்டு ஒரு 10,000 பேர் சொல்லிட்டா அவன் யார் தான்? கெட்டவன் தான். ஏன்? அவனை பற்றின இன்ஃபர்மேஷனை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பதிவு பண்ணுறாங்க. ஒரு 10,000 பேர் ஒத்துக்குனாக்கா, அப்போ கூட்டம் ஒத்துக்குனா நல்லவன், கூட்டம் ஒத்துக்கலைன்னா கெட்டவன், கூட்டம் ஒத்துக்குனா சரி, கூட்டம் ஒத்துக்கலைன்னா தவறு. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இப்போ தள்ளப்பட்டுக்கிறோம். இப்போ எந்த ஒரு தொழில் சரி நல்ல தொழில் அப்படின்னு கேட்டால், கூட்டம் ஒத்துக்கிற தொழில் நல்ல தொழில், கூட்டம் ஒத்துக்காத தொழில் நல்ல தொழில் இல்லை. அப்படின்னா எல்லாரும் இன்ஃபர்மேஷன் பக்கமே வர்றாங்க. எல்லாம் தகவல் அறிவு தான் முக்கியம். அந்த ஃபீல்டு தான் நிறைய இப்போ வேலை செஞ்சுக்குது. ஸோ நம்ம தகவல் தொழில்நுட்பத்துக்கு தான் அவசியமாச்சுன்னா தொழில்நுட்பத்துக்காக கருவியெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறோம். அன்றைக்கி காட்டுவாசி உசுன்னு கத்துனதெல்லாம் போய் இன்றைக்கி கையில் ஃபோன் வச்சுக்கின்னு ஸ்மைலி அனுப்புகிற அளவுக்கு ஆகிட்டோம். அதே தான் காட்டுவாசி அன்றைக்கி என்ன பண்ணாரோ அதை தான் நாமளும் என்ன பண்ணிக்கிறோம். நடுவில் கருவிகள் மாறிச்சு. காட்டுவாசி தண்ணியை கருவியாக்கி கத்திந்தார். இப்போ நம்ம கருவிகளை உருவாக்கிட்டோம், ஃபோனை உருவாக்கிட்டோம். எனக்குள்ளே தோன்ற காம உணர்வாக இருந்தாலும் சரி, பாச உணர்வாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, என் தேவைகளாக இருந்தாலும் சரி, நான் அதை பரிமாறத்துக்காக வேண்டி கருவிகளை கண்டுபிடிச்சி மீடியாக்களை நிறைய சமூக வலைதளங்களை உருவாக்கி வலைதள அறிவு நமக்கு வந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல கேதர் பண்ணி வச்சுவிட்டு அங்கேருந்து எல்லாருக்கும் பேசிக்கலாம். எந்த நாடோட கூடவும் நான் தொடர்பு வச்சுக்கலாம், எந்த மனிதனை கூடவும் நான் பேச முடியும், எல்லாரும் கூடவும் என்னால் தகவல் தொடர்பு கொள்ள முடியுன்ற மாதிரி கருவிகளை உண்டாக்கி இப்போ இதனால் பழிக்கணும்னு உண்டு, இதனால் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போகிறவனும் உண்டு. எனக்கு தேவையில்லாத தகவலை நான் வாங்கி வச்சுக்கிறேன். சும்மா ஒருத்தர் ரீல்ஸ் போட்டு பார்க்குறாரு, அம்மான்னு பார்த்துனேங்கிறாரு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்துங்கிறாரு, நேரத்தை வீண் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் வாழ்நாளில் இப்படியெல்லாம் பார்க்கல. ஒரு நடிகை நடிப்பாங்க, சினிமாவில் போய் அதை மட்டும் பார்த்துட்டு வந்தார். ஒரு 4-5 நடிகை பேர் மட்டும்தான் வச்சுருந்தார், இல்லை ஒரு 4-5 நடிகர்கள் பேர் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் போனோடனே நிறைய பேர் நடிக்கிறாங்க, நிறைய விதவிதமான நடிகர்கள்லாம் வராங்க, விதவிதமான பெண்கள், விதவிதமான ஆண்கள்லாம் வராங்கன்னொடனே நேரம் விதவிதமான காட்சிகள், காமம் மட்டும்தான் இல்லை, விதவிதமான காட்சிகள், சிரிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரியான காட்சிகள், இல்லை வெறுக்கிற மாதிரி வேண்டாத காட்சிகள் எல்லாமே சேர்ந்து தான் வலைதளங்கள்லாம் இருக்குது. இப்போது நமக்கு என்ன புரியாமல் போயிடுச்சுன்னா, இந்த தகவல் எனக்கு தேவையா இல்லைன்னே புரியல, ஆனால் எல்லா தகவலும் வாங்கி வச்சுக்கிறேன். எனக்கு ஃபோன் வேணுமானே புரியல, ஆனால் ஃபோன் வச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இப்போ மாடர்னாக ஆகிட்டாங்க, 2 ஃபோனை வச்சுக்கிறது. ஒரு நேரத்தில் ஒருத்தன் ஒரு ஃபோனில் தான் பேச முடியும். ஆனால் ஏன் வச்சுக்கிறேன்னா, இது பர்சனல் ஃபோனு, இது பிஸ்னஸ் ஃபோனு, இந்த மாதிரி 2 ஃபோனோடு வச்சுக்கிறது. ஒரு ஃபோனில் 2 சிம்மு, 4 ஃபோன், 2 ஃபோனில் 4 சிம் வச்சுன்னு சுற்றுறது. ஏன்னா இருக்குதுன்றதுனால வேண்டி தகவலை சும்மா சேர்த்துக்கிறது, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கிறதுக்காக வேண்டி கண்ட இன்ஃபர்மேஷன் எடுத்து மண்டையில் போடுறது. பாவம் மனிதன் கஷ்டப்படுறான். இது சில தகவல் தெரியலன்னா அவமானப்படுறான். இப்போ கிரிக்கெட்டில் எத்தனை பேர் ஆண்டுக்கிறாங்க, ஒரு பேர் எனக்கு தெரியலன்னா, எனக்கு இதெல்லாம் தெரியலன்னா அது ஒரு பெரிய அவமானத்துக்குரிய விஷயமாயிடுச்சு. இது கூட உனக்கு தெரியாதா? அமெரிக்காவில் எவ்வளோ ஸ்டேட் இருக்குது தெரியாதுங்க, தெரியாமல் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆனால் அவர் வீட்டில் உட்காந்துன்னு எல்லா தகவலையும் பற்றி வச்சுட்டு அவர் தகவல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அமெரிக்காவுக்கு அவரே போனதில்லை. ஏன்னா தகவல் முக்கியம். தகவல் தெரிஞ்சவர் தான் அறிவாளின்னு ஆகிட்டான். அனுபவிச்சவர் இல்லை, கொண்டாடுறவர் இல்லை, வாழ்கிறவர் இல்லை, தகவல் தெரியவர். இப்போ ஒரு ஆணும் பெண்ணுமா சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டிடுறாங்க. மேக்கப்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து ஒருத்தருக்கு பண்ணிடுற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து போட்டோன்னே அந்த ஜோடி வந்து ரொம்ப நல்லா வாழ்கிறாங்கன்ட்டு வீட்டுக்கு வந்து அவரோட பேசுறது கூட கிடையாது.
தனித்தனியாக இருப்பாங்க. ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிறாங்க, அவங்க செல்ஃபிலாம் எடுத்துதில்ல, போட்டாலும் எல்லாம் போடுறதில்ல, இல்லைன்னா அவங்க சரியாக வாழல. அப்போ நம்ம தகவல்னால தடுமாறி போய்க்கிறோம். இன்றைக்கி அதுவும் ஜென்ரேட் ஆகிடுச்சு, தகவல் மேட்ரு இல்லைன்னு ஆயிடுச்சு. எதை செஞ்சாலும் போகணும் மாதிரி இப்போ தான் புதுசாக ஏஐன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அது ஆர்டிஃபிஷியலாகவே ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்றது, இந்த தகவல் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு மனுஷன் தான்ன்றது இல்லை, ஒரு மிஷின் கூட தகவலை தெரிஞ்சு வச்சுக்கும் அப்படின்ற அறிவு நமக்கு இப்போ வந்துச்சு. இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிறவங்களாம் பெரிய ஆள் இல்லைன்னு வந்துச்சு. ஏன்னா அது யார் வச்சுக்க முடியும்? ஒரு கருவி வச்சுக்க முடியும், ஒரு ஃபோனில் தகவல் வச்சிட முடியும். நான் எப்போ என்ன செஞ்சேன் இன்ஃபர்மேஷனை நான் ஃபோனில் என்ன பண்ண முடியும்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சிட முடியும். எனக்கு எப்போ நான் தேவைப்படுதுனாக்கா ஃபோனில் போய் பார்த்தா நான் என்ன பண்ணலாம், அதை நான் திரும்ப ரெட்டிவல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இன்ஃபர்மேஷனு முக்கியம்னு ஆரம்பித்து வாழ்ந்து உச்சத்துக்கு போய் இன்ஃபர்மேஷனை ஒரு டூல் வச்சுக்கோம், ஒரு கருவி வச்சுக்கோம், ஒரு பொருள் வச்சுக்கோன்னு முடிவுக்கு வந்துக்கிறோம். இன்னும் டெவலப் ஆகலை, அந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். இப்போ தகவல் அறிவுக்கு கடவுளுக்கு ஞானத்துக்கெல்லாம் சம்மந்தம் உண்டான்னா, ஞானம் என்பது ஒரு தகவல் அறிவாக ஒருத்தன் பெற்று தகவல் அறிவோடவே ஒருத்தன் பேசி தகவல் அறிவோடவே இந்த உலகத்தை ஜெயிச்சுட்டு போகிறான். ஆனால் நீங்கள் ஞானின்னு சொல்கிறீங்க. இங்கே தான் பிரச்சனை. ஒருத்தன் புக்கை படிக்கிறான், அந்த புக்கில் ஞானம்னா இது அதுன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அதை மக்கள் மத்தியில் போய் சொல்கிறான், கடவுள் ஒன்று இருக்குது, நம்மளாம் வைணவர்கள், இல்லை நம்மளாம் செய்வர்கள், இல்லை நம்மளாம் கிறிஸ்தவர்கள், நம்மளாம் இஸ்லாமியர்கள்னு ஒன்று புக்குங்களை படிச்சுட்டு வரான். அந்த மத நூலிலேருந்து அவன் எடுத்து கோட்டுங்கள்லாம் எடுத்து பேசுகிறான், ஒரு கூட்டத்தை உருவாக்குறான். அந்த கூட்டம்லாம் அவனை பாராட்டுது, அவன் பாராட்டுக்குரியவனாக மாறுறான். இந்த பூமியில் சந்தோஷத்தையோ இல்லை துக்கத்தையோ அனுபவிச்சுட்டு போயும் சேர்றான். அவன் பேரில் கூட்டம் திரும்ப திரும்ப என்ன இணைக்குது. இந்த கூட்டம் தகவல் பெற்றதுலேருந்து கடவுள் இருக்குதா இல்லையான்னு ஒரு முழுமைக்கு வந்ததானா? இல்லவே இல்லை. இந்த தகவல் அசிங்கப்பட்டு போச்சு. கிட்ட போய் கடவுள் கேட்டால் தெரியல. அவங்கவுங்க விருப்பம் வந்து ஒன்று இருக்குதுன்னா அவங்கவுங்க விருப்பத்தில் இருக்க முடியும். காற்று அவர்கள் விருப்பத்தில் நினச்சிக்க முடியும், காற்றுன்னா அது அப்படி தான் இருக்குது. நெருப்பு அவங்கவுங்க விருப்பத்தில் நினச்சிக்க முடியும், நெருப்புன்னா அது அப்படி தான் இருக்குது. தண்ணின்னா நினச்சிக்க முடியும், அப்படி தான் இருக்குது. அப்போ கடவுள்னா நினச்சிக்க முடியும், அது அப்படி தானே இருக்கணும். ஏன் ஒன்றும் வரையறுக்கு வரல? அப்போ கொடுக்கப்பட்ட தகவல் தவறான்னா இல்லை, கொடுக்கப்பட்ட தகவல்னால தான் கடவுள் அடைய முடியல. நான் எனக்கு ஒரு கொடுக்கப்பட்ட தகவலும் அவன் கொடுக்கப்பட்டோம், தகவல் உண்மைதானா, தகவல் சரிதானா அப்படின்னு நான் ஒரு கேள்வியை கேட்கவே இல்லை. ஒத்துக்கிறேன், அதுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு கருவி சொல்கிறான், நம்பணும். வாழ்க்கைனா நம்பிக்கைக்குரியது. அப்போ நீங்கள் தகவலை நம்பணும், அவ்வளோதான். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நீங்கள் நம்பிடுறீங்க. உங்களை பற்றி நான் ஒரு தகவல் சொன்னால் நம்பிடுறீங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நிறைய நண்பர்லாம் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அவர் ஃபேஸ்புக்கில் நண்பர்களை உருவாக்குறாரு. ஒரு 600 நண்பர் வந்துடுறாங்க, எல்லாருக்கும் பர்த்டே டெய்லியும் மெசேஜ் போடுறாரு. இவருக்கு பர்த்டேக்கு ஒருத்தரும் வாழ்த்து சொல்லலை, உடனே தூக்கு போட்டுன்னு ஃபேஸ்புக்கில் போடுறேன், நான் 600 பேருக்கும் பர்த்டே விஷ் பண்ணேன், என் பர்த்டேக்கு யாருமே விஷ் பண்ணல, இந்த மாதிரி நண்பர்களை கூட நான் ஏன் வாழணும் அப்படின்னு செத்தும் போயிட்டார். ஃபேஸ்புக்கில் போட்டு தூக்கு போட்டுன்னு சகிதமாக அதை ரெக்கார்ட் பண்ணி. இப்போ உங்களுக்கு தகவல் என்ன ஆக்கிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவம் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு மாயை உருவாக்குச்சு, நண்பர்கள்லாம் உங்களுக்கு பொறுப்பாகிற மாதிரியான ஒரு மாயை உருவாக்குச்சு. நீங்கள் செஞ்சால் அந்த நண்பர்கள் செய்வாங்கன்னு நினைச்சு உங்களை மரணத்துக்கு இது போய் தள்ளிச்சு. இது ஃபேஸ்புக்கில் இப்போ நடந்த விஷயம். பட் காலகாலமாக நம்ம எப்படி செத்துனுங்கிறோம் அப்படின்னா, பெறப்பட்ட தகவல்னால் தான் சாவரமே. ஏன்னா மனுஷன்னா செத்துருவான்னு நினச்சிக்கணும், செத்துட்டாங்க துக்கப்படுவோம், அழணும், போய் ஒப்பாரி வைப்போம், அழணும், தூக்கும் போய் போதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம். நான் தான் வேறு மாதிரி தகவல் பெறப்படுறேன், சாவெல்லாம் இல்லை, சமாதி சாதிக்கலாம், மலமூத்திரம்லாம் இல்லாமல் ஒரு மனுஷன் போக முடியும் தகவலை பெறுறேன். கடவுள் ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் பெறுறேன். அதுக்கு எனக்கு ஒரு குரு தேவைப்படுறான், அந்த தகவல் தரத்து ஒரு ஆள் தேவைப்படுறான். அது ரைட் ராங்கலாம் இல்லை, பெருவாரியான மக்கள் ஏற்பட்டு ஒத்துக்கின தகவல் தான் சரின்னு சொல்கிறது முட்டாள்தனம். நான் போய் அந்த தகவலை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். எல்லோ ஸ்டோனுக்கு போனால் எல்லோ ஸ்டோன் இருக்கணும்னு நான் நினச்சிக்கலாம், அப்படி இல்லை. அங்கே போனால் அங்கே கேஸ்லாம் நிறைய வெளியே வருது, மலை உச்சியிலேருந்துலாம் நிறைய வருது, விதவிதமான கெமிக்கல் உள்ளது வெளியே வருது, அந்த வாசனை வித்தியாசமாக இருக்குது. அப்போ எல்லோ ஸ்டோன்னு ஒரு இடத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற மரங்கள்லாம் தான் கூட மஞ்சளாக இருக்குது, அதுலேருந்து வர பிசின் மஞ்சளாக இருக்குது, நிறைய கலர்கள் மஞ்சளாக இருக்குது, நிறைய பாறைகள் மஞ்சளாக இருக்குது. மொத்தமாக சேர்த்து மஞ்சள் டாமினேட் பண்ணுறதுனால அந்த இடத்துக்கு பேர் எல்லோ ஸ்டோன்னு வச்சுக்கிறாங்க. இப்போ நான் இந்த தகவல் கூட இதில் எதனா சின்னதாக என்ன தப்பு செஞ்சுக்கலாம் நான். எப்போ நீங்கள் அது சரின்னா நீங்கள் என்ன பண்ணால் உண்மை பார்த்தா தான்.
ஆனால் எல்லோ ஸ்டோனுன்னு ஒரு புக்கு நீங்கள் படிக்கிறீங்க, அதில் நான் சொல்கிற தகவல் இருக்கலாம். அங்கே அனிமல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு இருக்கலாம். அனிமல் இருந்திருக்கும், இப்போ இருக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம பார்த்த அனிமல்லாம் இருக்குது. இப்போ மலை சிங்கர் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார், நம்ம பார்க்கலையே. ஆனாலும் அந்த தோலை எடுத்து மர்மேட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை சுத்தம் பண்ணி அது மாதிரிலாம் இருக்குதுன்றதுனால நம்ம ஒத்துக்க முடியுது. பட் இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? இன்னைக்கு இருக்குதா? அப்போ நம்ம தகவலை திருத்தி படிக்கவும், தெளிவாக படிக்கவும், சரியாக புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தகவலை தெரிஞ்சுக்கணும்னா கடவுளையும் புரிஞ்சுக்கலாம், வாழ்க்கையும் புரிஞ்சுக்கலாம், என்னையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ என்னை பற்றினா எல்லாரும் சொல்கிற தகவல் கிடையாது. எந்த தகவலையும் நான் மாற்றலாம். என்னை கெட்டவனு ஒருத்தர் சொன்னார்னா நான் நல்லவனா அதை மாற்ற முடியும். நான் தான் கவனமாக இருக்கணும். அப்போ வெறும் தகவல்களால் மட்டும் நம்ம வாழ முடியாது. தகவலை தாண்டி யதார்த்த உண்மை என்ன அப்படின்னு கேட்குற அறிவு எனக்கு வரணும். அப்போது நான் தகவலே இன்னும் வாங்காதவன், தகவல் பற்றின அறிவே இல்லாதவன், தகவலே தெரியாதவன் என்ன பண்ணுவான்? ஏழை பாவம் மாட்டினா. சரி, காலகாலமாக ஒரு தகவலை வாங்கி வச்சுன்னு அதே நடைமுறை பற்றிங்கிறவன் ஒன்றுமே செய்ய முடியாது. வெள்ளிக்கிழமைனா காலையில் விளக்கு ஏற்றணும்னு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. வீட்டில் விளக்கே வைக்கல அவங்கன்னா அவங்க யார் கிடையாது? நல்லவங்க. என்னென்னு நிறைய பேர் முரண்படுறது அப்படி தான். இவன் ஒழுக்க கேடு இப்படி தான் பேசிக்கிறான். சுத்தலாம் வீடு சுத்தமாக பெருக்கி வச்சுக்கணுமா, விளக்கு கொளுத்தணுமா? சாயந்தரம் 6 மணி ஆனால் தேவதை வருவா, விளக்கு கொளுத்துன்னு சொல்லிடுறான் வெளிச்சம் மாறணுன்றதுக்காக. 6 மணிக்கு கொசு வருது, கதவு முன்னமா விளக்கு கொளுத்தி வைக்கணுமா? இன்றைக்கி சுவிட்சு கரண்ட்டு லைட்டெல்லாம் போட்டோம். இன்றைக்கும் போய் ஒரு கண்ணாடி எடுத்து துவச்சி இல்லை எண்ணெய் எடுத்து ஊற்றி திருசல் போட்டு கொடுத்துட்டு எந்த விதத்தில் நியாயம்? அப்போ பெறப்பட்ட தகவலை அடுத்தடுத்த விஷயம் மாறும்போது, இன்ஃபர்மேஷன் மாறும்போது அதுக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ன பண்ணா? ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொரு இன்ஃபர்மேஷனால் தான் மாற்ற முடியும். ஒரு தகவலை, ஒரு தவறான தகவலை இல்லை சரியான தகவலை, அது சரியாகவோ தகவலோ மாற்றணும். இன்னொரு தகவல் தரணும் இருக்குது. அப்போ இன்னொரு தகவல் தரது தான் என் வேலை. நீங்கள் காலகாலமாக நம்புறீங்க, கடவுள் நம்புறது இல்லை இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் நீங்களே உங்களை குழப்பிக்கிறீங்க, அப்படி ஒன்று கிடையாதுன்னு நான் சொல்லணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு என்ன அது புரியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், வாரம்னா தகவல் தான் தரேன். நீங்கள் இந்த கேள்வியை இப்படி பார்க்குறீங்க, இந்த கேள்வி இப்படி பாருங்கள். நீங்கள் ஒரு தலைப்பை எப்படி பார்க்குறீங்க, இப்படி பாருங்கள். ஒரு விஷயத்தை இப்படி பார்க்குறீங்க, இப்படி பாருங்கள். இன்ஃபர்மேஷன் மட்டும் போதுமானது இல்லை, தகவல் பரிமாற்றம் அவசியமானதாக இருந்தாலும் கூட சரியானதா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியது என்னோட வேலை. வியாபார நோக்கம் உள்ள இந்த உலகத்தில் தவறான தகவல் கொடுக்கலாம். ஏன் விற்கிறோம்? எந்த பொருளையும் விற்கிறவன் என்ன சரியில்லைன்னு சொல்லி விற்பான், நல்ல பொருள் இல்லைன்னு விற்பான், விற்க மாட்டான். அப்போ நல்ல பொருளாக இல்லையா நான் தான் தீர்மானிக்கணும். தகவல் சரியாக இருக்கணும், அவன் சொல்கிற தகவல் சரியாக இருக்கணும். இது இத்தனை கிலோ, நிறைய வாட்டி இந்த நியூஸ்ல வந்துச்சு. 1 லிட்டரு நீங்கள் வாங்கி வந்தது 1 லிட்டரு 1 கிலோ கிடையாது, லிட்டர் வேற 1 கிலோ, வேற 1 லிட்டர் எண்ணெய் 1 கிலோ இல்லை, அது 0.94 தான். நீ ஒழுங்காக வாங்கினுவா, இனிமேல் போட்டு பண்ணினா 1 கிலோ வாங்கினுவா. அப்போ நம்ம சொல்லும்போது பெஜராயிடுது. இந்த இப்போ கண்டிஷன் அப்ளை, சின்னதாக ஒரு புள்ளி போட்டு நிறைய எதிர்த்து, மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்குது, இதெல்லாம் பெருசாக இன்ஃபர்மேஷனை எதை ஹைலைட் பண்ணணும், எதை ஹைலைட் பண்ணக்கூடாதுன்னு வர பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணும்போது இல்லை வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. முட்டாளுக்கிட்ட நீங்கள் இன்ஃபர்மேஷனை வாங்கியிருக்கீங்க, நிறைய முட்டாளுக்கிட்ட. நீ உன்னை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் அறிவாளி இல்லையான்லாம் என்னை பார்த்து கேட்குறாங்க. என்ன மாதிரி எல்லாரையும் அறிவாளியாக உருவாக்க முடியுன்றது என்னுடைய நோக்கம். என்னை தவிர அறிவாளிலாம் இல்லைன்னா கிடையாது. நீ தான் பெரிய அறிவாளி மாதிரி பேசிங்கிற, உன்னை விட ஒருத்தர் அறிவாளி அப்படி இல்லை. நீங்கள் பெறப்பட்ட தகவலே தவறுன்னு எனக்கு தெரியுது, அதை நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்னை முட்டாளனும் பெரிய அறிவாளின்னு நினச்சிங்கன்னா தப்பு. தகவல் தவறாக இருக்குது. நீங்கள் பெறப்பட்ட தகவல் அந்த தகவல் பரிமாற்றத்தை நீங்கள் எங்கேயும் மாட்டிக்கினீங்க, அதை விட்டுருங்க. நீங்கள் சிந்திங்க, நீங்கள் நல்லா இருங்க. நான் கெட்டு போக சொல்லியே, நான் ஒன்று வாழாதுன்னு சொல்லியே. வாழாதுன்னு சொன்னவங்களாம் சரின்றீங்க. அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இது இப்படி இரு அப்படின்னு சொன்னவங்களாம் சரின்றீங்க. நீ சுதந்திரமாக இரு, நீ உன் விருப்பமாக இரு, நீ கொண்டாட்டமாக இரு. உன் பிறப்பே கொண்டாட்டத்துக்கானது தான். விலங்குகளை விட நீ கொண்டாட்டமாக இருக்க முடியும். அதுக்கு தான் உனக்கு அறிவு அதிகமாக கொடுத்து, அறிவை அதிகமாக கொடுத்துக்கிறான் கடவுள் நமக்கு. அதை விட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். அது ஓடிங்க எடுக்கும். நம்ம காரில் உட்காந்துன்னு காரை ஓட்ட விட்டுருவோம். எதனால் நம்ம விசேஷம் பண்ணுவோங்க? நமக்கும் கால் இருக்குது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை. அதனால தான் மனுஷங்களை கால்நடைன்னு சொல்கிறது இல்லை. இப்போ நாய் பூனை சிங்கெல்லாம் கால்நடை, மனுஷன் என்ன நடை? மனுஷன் கால்நடை தானே. ஏன் கால்நடைன்னு சொல்ல? மனதால் நடக்கிறவன். அதனால் அவன் யார் கிடையாது? கால்நடை கிடையாது. காலையில் இல்லாத கூட காரில் போக முடியும், வேகமாக போக முடியும்.
அப்போ நம்ம புரிஞ்சு வச்சுங்க, தகவலை சரியாக புரிஞ்சுக்கினீங்கன்னா, தகவல் பரிமாற்றத்தை சரியாக புரிஞ்சுக்கினீங்கன்னா, இன்றைக்கும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நீங்கள் இருந்து பெரிய ஆளாக இருக்கிறீங்கன்னா சீக்கிரமாக உஷாராகிடுங்க. எதுக்கு ஒரு நாள் என்ன ஆகிடும், இன்ஃபர்மேஷனே இல்லாத வாழ்றதுன்னு ஆகிடுவோம், தேவையில்லைன்னு ஆகிடும். இல்லை இன்ஃபர்மேஷனை மற்றதே கொடுத்துரும். இப்போ நீங்கள் பார்கோடு போட்டு காமிச்சா அதை பற்றி டீட்டெயில் வருதுடான்னா எல்லாத்தையும் படிச்சுன்னு இருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிற இப்போ நான் பேசிக்கிறேன், என்னுடைய ஃபோன் எனக்கு கவனிச்சுன்னு இருக்குது, அடுத்தது ஏதோ ஒரு விளம்பரம்லாம் வருது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. டூல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இன்ஃபர்மேஷனை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு இடத்த வச்சிட்டோம், மொத்தமாக எல்லா நாலேஜும் எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல பேங்க் பண்ணிட்டோம். நீங்கள் கூகுளில் போய் எதாச்சாலும் கேட்டால் பதில் சொல்லுது. எனக்கு எதனா பிரச்சனைனா ஒரு கேள்வி கேட்டால் எல்லா ஏஐ சொல்கிறது காத்துன்னு இருக்குது. இப்போ நிறைய பேர் அப்பா அம்மாவை நம்புறதில்ல, ஏஐ தான் நம்பின்னு வந்துன்னுக்குறான். ஒரு தலைவலிக்கு ஏதோ மாத்திரை கொடுத்தா ஏஐ கிட்ட போய் இந்த மாத்திரை நான் போட வேணாவான்னு கேட்குறான். அப்படி ஆயிடுச்சு உலகம். நல்லா இன்ஃபர்மேஷனை வச்சுன்னு நீங்கள் ஏமாந்து போகாமல் இருக்கிற அளவுக்கு உங்கள் மேலே கவனமாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஆளை நீங்கள் என்ன பண்ணால் உஷாராக பிடிச்சிக்கணும். என் வீடியோலாம் உஷாராக பிடிச்சிக்கணும். நான் நோ சொல்ல வர அது கொஞ்சம் கவனிங்க, நல்லா இருப்பீங்க. வேணும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நல்லா இருங்க. நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.